ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் 2026 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்றிருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த 2026 எப்படி இருக்க போகுது, சென்ற ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு ஏதோ நல்லது நடக்கும், வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு காத்திருந்தது தான் மிச்சம். வீடு கட்டலாமான்னு முயற்சி பண்ணீங்க, முடியல. பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும், இப்படி பலவாறாக முயற்சி பண்ணீங்க. ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுதான் அங்கே ஒரு நிலை. கடந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சமாக இருந்தது. நல்லது நடந்ததா அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லது நடக்கவில்லை. சரி, இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க? இந்த 2026 நல்லா இருக்குமா? இந்த 2026 கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வருகிறது. ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை. அப்போ மற்றவங்க சாதிக்க மாட்டாங்களா? எல்லாருமே சாதிப்பார்கள். ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி, மீனராசி, மேஷராசி, இந்த 3 ராசிகளுக்கும் 7 சனி போய்கொண்டிருக்கிறது. ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா, டிசம்பர் கடைசி வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி. அப்போ டிசம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கார். கும்பத்தில் தான் ராகு, சிம்மத்தில் தான் கேது. அதனுடைய பலனை நம்ம ஆண்டு பலனை நம்ம சொல்ல போகிறோம். குரு பகவான் எடுத்துட்டிங்கனாக்கா இந்த ஆண்டு 3 ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு 12 ராசிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறார். மே மாதம் வரைக்கும், ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெற்று பலனை தரப்போகிறார். அக்டோபர் 14 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் வருட இறுதியில் வரைக்கும் சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார் குரு பகவான். அதிசாரம் பெற்று போகிறார். அப்போ குரு பகவான் 3 ராசிக்கு இடம்பெயர்ந்து சென்று பலனை தரக்கூடிய நிலை. ராகு கேது பயிற்சி டிசம்பர் கடைசி, அதாவது முதல் வாரம் தான் இருக்குது. அதனால் மேக்சிமம் நம்ம ராகு கேதுவை பலனை எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி இல்லை. இப்படி ஆண்டு கிரகங்கள் நல்ல பலனை தருமா? சென்ற ஆண்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சதே ஒழிய நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிங்க, எதுவும் நடத்த முடியல. வருமானத்தில் சரியான ஒரு நிலை இல்லை. வருமானத்தில் தடை இருந்தது. வரக்கூடிய காசு பணம் குடும்ப செலவு மெயின்டெனன்ஸுக்கு சரியாக இருந்தது. ராகு கேதுக்கள் அவருடைய பங்குக்கு ஒரு கிரகம் நல்லா, அதாவது ஃபேவரபுளாக இருந்தால் இன்னொரு கிரகம் அன்ஃபேவராக மாறிடும் எந்த ஒரு ராசிக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை சரியாக இருந்ததா அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் தர இருந்தது. இப்போ இந்த ஆண்டு 2026 ராகு கேது ஸ்தான பலம், பார்வை பலம், சனி பகவான் ஸ்தான பலம், அது பார்வை பலம் தீர்ச்சின்னம் தான், தீய பலம் தான் தருவார். குரு பகவான் 3 ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதால ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலங்களால் 12 ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த 2026 அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. அடுத்த உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் நன்மையாக நடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த என்னுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைத்திட ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஹாப்பி நியூ இயர் 2026. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இந்த 2026 மிதுனத்தில் 5 மாத காலம், கடகத்தில் உச்சம் பெற்று 5 மாத காலம், சிம்மத்தில் சுமார் 2 மாத காலம், இந்த 3 ராசிகளை சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான். ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லணும். முதல்ல இந்த 2026 எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அப்படின்னா மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக அமையட்டும். அத்துணை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 4 இருக்கார். 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனி. என்னங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அர்த்தாஷ்டம சனி சொல்கிறீங்க. இந்த ஓராண்டு சனி பேச்சு இல்லை. அப்போ சனி பகவான் 4ல் இருந்து உங்களை எந்த அளவுக்கு கெடுக்கணுமோ, எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணணுமோ, டார்ச்சர் கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுப்பார். என்ன 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானங்க. இப்போது ராசிநாதன் சூப்பராக இருக்கார், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகுது, கௌரவ புகழ் அந்தஸ்து குடும்பத்தில் மேன்மை எல்லாம் இருக்க போகுது. ஆனால் 4ல் சனி இருந்து உங்கள் சுகத்தை கெடுத்துருவாருங்க. தேவையான நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. நீங்கள் உடம்பு சரியில்லை, ஜுரம், 2 நாள் லீவு போட்டு மாத்திரை போட்டு தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா, சார் நீங்கள் அவசியம் ஆஃபீஸுக்கு வரணும் சார் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க நிர்வாகத்தில். என்ன பண்ணுறது? அதுதான் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலத்தில் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. சுகஸ்தானம் கெட்டு போச்சு. சரி எல்லாம் போச்சு, ஒரு 2 நாள் லீவு இருக்குது, இந்த 2 நாள் லீவ்லையாவது நம்ம நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி பார்த்து 2 விருந்தாளி வரும். எல்லாம் இங்கிட்டுமோ அங்கிட்டும் போவாங்க. அப்படி அதாவது சுகம் இல்லை. இந்த ஆண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சுகத்தை அனுபவிக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. சுகம்னா எல்லாமே சுகம்தாங்க, முடியாது. அதாவது 4ஆம் இடம் என்பது இந்த விவசாயம் சார்ந்த பிரிவில் பாருங்க. கால்நடை வச்சுருப்பாங்க, விவசாயத்தில் வேலை பார்ப்பாங்க,
கால்நடைன்னா இப்போ உங்களுக்கு நிறைய இருக்க விவசாயிகள் வந்து அது ஒன்று தானே ஆடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க. இது பசுமாடு கறவைக்கு எருதுகள் வந்து பார்த்திங்கன்னா உழுவதற்கு, விவசாயம் செய்வதற்கு. இப்படி இவங்களுக்கு இந்த கால்நடைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா திடுதுப்புன்னு வந்து அவங்களுக்கு கால்நடைகளுக்கு ஏதாவது அடிக்கடி கால்நடை மருத்துவத்துக்கு கால்நடை அழைச்சிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஒரு ஆடோ கோழியோ ஏதோ மாடோ. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கும் சரி சிரமம் அதிகமாக இருக்கும். போட்ட முதல்ல எடுக்க முடியாதுன்ற மாதிரி ஆகிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க. சரி, எங்கே போகிறோம், நிம்மதியாக போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோன்னு போனால் கூட வண்டியில் போகிறீங்க, வண்டி பாதியில் போய் நின்று போயிடும். அப்புறம் எப்படி போய் சேர்றது? சாதாரண கால் டாக்ஸி புக் பண்ணால் போயிடலாம், அதுக்கு ரிப்பேர்னால் அடுத்த கால் டாக்ஸியில் போயிட்டே இருக்கலாம். சொந்த வண்டி எடுத்து போனால் அதை ரிப்பேர் பண்ணி தானே எடுத்துகிட்டு போகணும். இல்லை நீங்கள் போக முடியாது, மற்றவங்களும் அனுப்பலாம். அப்படி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் இது. 4ஆம் இடம் கெட்டுப்போச்சு. அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. சனி பகவான் அவருடைய கடமை அவர் செய்வார். அர்த்தாஷ்டம சனி என்று சொன்னால் வண்டி வாகனங்கள் மட்டுமா செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அப்பப்போ தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் பெரிய லெவலில் கூட பண்ண வைக்கக்கூடிய நிலை. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். கடைகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அது ரிப்பேர் செலவு, அது மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஜாஸ்தி ஆகும். இப்படி 4ஆம் இடம் என்பது அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், வருமானம் வருதா இல்லையோ செலவு ஜாஸ்தியாக இருக்கும். மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்களே மருத்துவமனைக்கு போய் பெட்டில் படுக்கிற மாதிரி ஆகிடும். சரி, சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஏற்கனவே இருக்கிற இடம் சரி இல்லை, பார்வை மாத்திரம் எப்படி ஆகிடும்? 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். ஏற்கனவே எதிரிகள் இருப்பாங்க. யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது. தோல் மேலே கை போட்டு நமக்கே காப்பி வாங்கி தருவான், மசால் தோசை வாங்கி தருவான். கடைசியில் அவனே போய் ரிவிட் அடிப்பான். அவன் தான் பண்ணான்னு தெரியாது. அப்படி 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் மறைமுக எதிரியும் இருக்கும், நேர்முக எதிரியும் இருக்கும். நேர்முக எதிரியாவது புரிஞ்சிக்கலாம், மறைமுக எதிரியை இப்போ யாருன்னு தெரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. இப்போ எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டாலும் இறுதியில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் ஒர்க்கர் வந்து கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு இவங்கெல்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். 6ஆம் இடம் இல்லையா, தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு வரும். மற்றபடி 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்டையும் எதுவும் பேச முடியாமல் அந்த வைராக்கியத்தினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதிகமாக உழைப்பீங்க. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. அது அலுவலகம், அரசு அலுவலகமாக இருக்கட்டும், தனியார் துறை அலுவலகமாக இருக்கட்டும், இல்லை சொந்த தொழிலே கூட பண்ணுறீங்க. அதிகப்படியான உழைப்பு. இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்க, அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் போது நல்ல சம்பாத்தியம் என்பது குரு பகவான் படியளக்க போகிறார், ராகு பகவானும் உங்களுக்கு படியளக்க போகிறார். இந்த 2026 சனி பகவான் தீய பலன்களை கொடுத்தாலும் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஓவர்லுக் பண்ணி உங்களுக்கு ராகுவும் குருவும் அற்புதமாக கொடுத்து, எனக்கு அர்த்தாசிரம சனிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேங்க, சௌகரியமாக இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். ராகு பாருங்கள், 3ல் ராகு கொடுத்து வைக்கணுங்க.
தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இந்த ராகு பகவான் உங்களுக்கு அவர் ஒத்திரே போதுங்க. உங்களுக்கு 3ல் இருக்கிற ராகு உங்களை தனுசு ராசி அன்பர்களை உயர்த்தி வாழலாவிய அளவுக்கு உங்களை உயர்த்தி பிடிப்பார். அப்புறம் குரு ராசிநாதன் அவர் சும்மா இருப்பாரா? அவர் பங்குக்கு அவர் நல்லது செய்வார். அவரை பொறுத்த வரலையும் ஸ்தான பலம் இருக்குது, பார்வை பலம் இருக்குது. அப்போ குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் மனதளவில் கொஞ்சம் நீங்கள் டார்ச்சராக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. 9ஆம் இடத்துல கேது இருக்கார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பங்காளிங்க இவங்க கட்டலாம். ஆனால் வெளியூர் வெளிநாடு போகிறவங்க உங்களோட தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தீர்த்த யாத்திரை போகிறீங்க, மற்றபடி இன்ப சுற்றுலா போகிறீங்க, நீங்கள் எதுக்கு போனாலும் சரி. ஏன்னா 9ல் கேது ஆன்மீகம் அதிகமாக இருக்கும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறோம். ஒரு ஆத்ம திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. மற்றபடி அதிக உழைப்பு இருக்குது. அப்போ அதிகப்படியான வருமானம். ஏன்னா வருஷம் பூரா சனி 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ வருஷம் பூரா நீங்கள் மல்லு கட்டி நிற்கணும். ஆஃபீஸில் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். சொந்த தொழில் கூட பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு அது 8 ஹவர் என்ன 10 ஹவர் 12 ஹவர் இழுத்துட்டு போயிடும். அதுவும் இல்லைங்க. அது சரி, வாடிக்கையாளர்கள் வராங்க, கஸ்டமர் வராங்க, நம்ம எப்படி போட முடியும் அப்படின்னு இருந்து நீங்கள் அதை, ஏன்னா நீங்கள் சம்பாத்தியம் தான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். அப்போது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கப்போ இல்லை வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. இல்லை உயர்கல்விக்காக போகிறவங்க கூட போய் நல்லா உயர்கல்வி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, நிதித்துறை, நீதித்துறை, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், தனியார் துறையில் இருக்கிறவங்க, இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், ரியல் எஸ்டேட், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான காலம், சாதிக்கும் ஒரு வருடம் இது. பெரிய லெவலில் சாதிப்பீங்க. சின்ன லெவலில் இல்லை, பெரிய லெவலில் நீங்கள், அதாவது உங்களுக்கு பேரும் புகழும் வருமானம் மட்டும் இல்லை, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். பதவி பூர்வ புண்ணியானாம். சாதாரண கிளரிக்கல் கேஸ்டில் இருக்கிற மேனேஜர் ஆகிட்டார், இப்போ சூப்பரண்ட் ஆகிட்டாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ நாள் கனவு உங்களுக்கு, எவ்வளோ ஒரு சமூகத்தில் ஒரு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. இது பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் இல்லையா உங்களுக்கு. வேலை பளு இருக்கும், அது வேறு விஷயம். பொறுப்பு அதிகமாக வேலை பளு இருக்க போது இருந்தாலும் சூப்பரண்ட்டு, மேனேஜர் அப்படின்னு உங்களுக்கு பதவி உயர்வு வரும்பொழுது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகத்தான் போகுது. மற்றபடி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு டைவர்ஸு இல்லை பிரிவினை ஏதோ ஏற்பட்டு இருக்கிறவங்க 2வது திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அதையும் இந்த குரு பகவான் நடத்தி வைப்பார். சூப்பராக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி,
குடும்பத்தில் ஒரு டிக்கெட், அதான் ஓய்வு டிக்கெட்டு, குழந்தை பாக்கியமும் உண்டு. வருமானம் சிறப்பாக இருக்குது. வங்கி கணக்கு உயரப் போகிறது. உங்களை பொறுத்த வரலையும் 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார், உச்சம் பெற்ற குரு. அந்த 5 மாத காலம் உச்சம் பெறும் காலம். நீங்கள் வீடு வாங்குவீங்க, பழைய வீடாக வாங்குவீங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாம். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லாபம், அனுகூலமும் சொல்லலாம். புது வீடாக வாங்காதீங்க, இப்போ இடமா வாங்க, பழைய வீடாக வாங்குங்க. சனி 4ல் இருக்கார், அதுதான் அங்கே இருக்கிற நேரம். மற்றபடி சாதிக்க போகிறீங்களா? கண்டிப்பாக சாதிப்பீங்க. அதாவது டெக்னீஷியனாக இருக்கிறீங்க, ஒரு கேமராமேனாக இருக்கிறீங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க. பத்திரிகை துறையில் சாதாரண போஸ்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கி பதவி உயர்வு பெற்று எடிட்டர் லெவலில், இல்லை சப் எடிட்டர் லெவலில் போவீங்க. அது ஒரு வளர்ச்சி இல்லையா? உங்கள் எய்மே அதானங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு தானே வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கு தானே உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் சக்தி, உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், வாழ்க்கை சிறப்பாக அமையப்போகிறது. இந்த நாளில் இருக்கும் சனி பகவானால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். கேது 9ல் ஓம் அமிர்த கேதுவை போற்றி, பிள்ளையாரே போற்றி. ராகு 3ல் ஃபேவரபுள். குரு பொறுத்தவரையும் நல்லதே செய்ய போகிறார். புதிய புதிய நண்பர்களுடைய, விஐபிகளுடைய ஆதரவு, விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்க போகுது. எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன்னு பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆக போகிறீங்க. அதுவும் குருத்துவமானவர்கள் நீங்கள். குரு ஒரு சாதாரண டீச்சர், அடுத்தது ஹெட்மாஸ்டர் ப்ரமோஷன். இப்படி உங்களுக்கு பதவி உயர்வுகள் காத்திருக்கிறது. இந்த ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டு, சாதிக்கும் ஒரு ஆண்டு, சரித்திரம் படைக்கும் ஒரு ஆண்டு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.